வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்களுக்கு திருமண தடை, பொருளாதார தடையை நீக்கக்கூடிய எண்களை கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 நட்சத்திரத்துக்கு பார்த்துருக்கோம். அஸ்வினி, பரணி, அந்த 2 நட்சத்திரத்துக்கும் அவங்களோட திருமண தடை, பொருளாதார தடையை நீக்கிறதுக்கான எண்கள் கொடுத்துருக்கோம். இது எதன் அடிப்படையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய 8ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம், 17ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம், 26ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து மைத்திர தாரை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில். இப்போ நம்ம அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மைத்திர தாரைன்னு சொல்லக்கூடிய 8, 17, 26 நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினா அவங்களுக்கு திருமண காலம் உண்டு, திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும், அப்புறம் பொருளாதாரம் சேராதவங்களுக்கு சேரும், படிக்க முடியாதவங்களுக்கு, படிப்பு தடைப்பட்டவங்களுக்கு படிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளோட ஜாதகத்தில் அப்படி 8, 17, 26 நட்சத்திரங்களில் எந்த கிரகமுமே இல்லைன்னு வைங்க, இல்லை அப்போ நமக்கு அந்த பலன் கிடைக்கணுமா வேணாவா? கண்டிப்பாக கிடைக்கணும். அதனால் நம்ம இந்த நட்சத்திரங்களை இயக்க போகிறோம். அது பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரத்தில் நின்று தசாபுத்தி நடத்தினா தான் இந்த பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ராஜநிலையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் என்ன எண்கள் இருக்குது, அந்த எண்களை எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம மொபைல் நம்பர், வாகன எண்கள் இதெல்லாம் வந்து அவங்களோட லக்கணப்படி நம்ம எடுத்து கொடுத்தாலும், இந்த நட்சத்திரப்படி யூஸ் பண்ணக்கூடிய எண்களும் அவங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யுது. சரிங்களா? இப்போது வாங்க நம்ம நட்சத்திரத்தை பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் 52, 79, 16. 52, 79, 16. அந்த எண்களை நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பாஸ்வேர்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் ராஜநிலைப்படி நம்பர் வாங்கியிருக்கீங்க, இல்லை ராஜநிலைப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பரை மாற்றக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த எண்களில் ஏதாவது 2 எண்கள், இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட்னா 4 நம்பர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ 79, 79, 16, 16 இந்த மாதிரி கூட்டுத்தொகையும் உங்களுக்கு வந்து ராஜநிலையில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தணும். 1 நாள் 2 நாள் இல்லை, நம்பிக்கையோடு தொடர்ந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் கேட்குற மாதிரியான மாற்றங்கள். படிக்கிறதுக்கு தேவைன்னா படிப்பு, உங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாகனம் எதுவுமே எனக்கு அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது மாதிரி அமையிறது, இல்லை திருமணம் லேட் ஆகுது, இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து 2வது திருமணத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அமையும். இந்த எண்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பயன்படுத்தலாம். ரெண்டாவதாக இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க 42, 87, 06. 42, 87, 06 இந்த எண்களை உங்களோட மொபைல் பாஸ்வேர்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து டோட்டல், அதாவது இந்த 4 நம்பரையும் கூட்டும்போது டோட்டல் வரதும் ராஜநிலைப்படி வரணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு ராஜநிலை டேட்டில் நீங்கள் இந்த பாஸ்வேர்டை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான நேரத்தில் போடணும். போட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் அந்த நம்பரை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை மொபைல் ஆன் பண்ணி நீங்கள் இந்த நம்பரை போடும்போதெல்லாம் நீங்கள் வந்து 8, 17, 26 இந்த நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மைத்திரத்தாரை நட்சத்திரங்கள் நல்லது தான் செய்யும். அப்போ இந்த எண்களை நீங்கள் தினம் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும், ஒவ்வொரு அரை மணி நேரத்துலேயும், ஒவ்வொரு 1 மணி நேரத்துலேயும் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் இந்த ஃபோனில் நீங்கள் இந்த நம்பரை டைப் பண்ணி தினம் நீங்கள் வந்து லாக் எடுக்கிறீங்களோ அதுக்கான தடைகளை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து நீக்கி சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுப்பாங்க. தேங்க்யூ.